முடியாது சார். சிவா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உங்களை விட்டா யார் சிவா இருக்காங்க? சரி, நான் வரேன். என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. சிவா பேசணுமோ சுருக்கம்? இல்ல நல்லா பேசு, நல்லா பேசு. இன்னும் சாவலையா நீ? சிவா பேசணுமோ சுருக்கம்? இல்ல நல்லா பேசு, நல்லா பேசு. நாம தான் வந்தாச்சு. சும்மாதான் நம்ம தான் அமலாக்கத்துறை அத்துமீறி இருக்கிறது, எல்லை மீறி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வை. சிங்காரோ பேட்டை பராக். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அமலாக்கத்துறை வரம்பு மீறி இருக்கிறதா, இந்த இடங்கள் நீங்க வரம்பு இருக்கு, உங்களுக்கு பதில் என்ன? அமலாக்கத்துறை இவங்க கேட்டிருந்தா அதுல நியாயம் இருக்கும். அவங்களா ஒரு முடிவு பண்ணி அவங்களா அதை சொல்லி ஜூலைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. வரம்பு மீறி இருந்தா இந்த கேஸை அவங்க டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதானே? முகாந்திரங்கள் இருக்குதான்னு பார்த்த பிறகுதான் தடை கொடுப்பாங்க, இல்லாட்டி தடை கொடுக்கறது இல்ல. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அதிமுக ஆட்சி காலத்திலும் சேர்த்தது தானே டாஸ்மாக் ஊழல்ன்றது. ஆமா, அத பாஜக இது வரைக்கும் பேசணும். ஏங்க நீங்க இதையே எடுக்கல, இதுதான் நீங்க எடுக்கணும்னு நாம சொல்ல முடியுமா? அவன் மென்டல். நான் போன கூட்டத்திலேயே சொன்னேன், அவன் எங்க கிரான பக்குவமா பார்த்து பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை போய் கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரியில விடும். அமலாக்கத்துறை விட்டுரும் அவங்க எடுக்கிறது. பாஜக அத்தனை தலைவர்களும் நேற்று வரைக்கும் பேசினாங்கல்ல, எதுக்காக ஏன் வந்து செலக்டிவா திமுக மட்டும் பேசுறாங்க? அதிமுக ஆட்சி ஊழல் அது டாஸ்மாக்ல 39 வழக்கு என்னாச்சு? யோ பேசு பேசியா பேசுறா 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 இருக்கலாம். ஆனா வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் திமுக தானே முதல் எதிரியா பாக்குறாங்க, அதைத்தான் சொல்லுவாங்க. அதிமுக சொல்ல மாட்டாங்க. அரசியல் அதுதாங்க பேச முடியும். வேற எது வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். மேல இருந்து குதின்னு சொல்லுங்க, குதிக்கிறேன். கைய வெட்டிக்கன்னு சொல்லுங்க, வெட்டிக்கிறேன். ஆனா இது மட்டும் வேண்டாங்க. அரசியல் எப்படி பேசுவாங்க? கூட இருக்கக்கூடிய கூட்டாளி பேசுவாங்களா? யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ளது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். அல்லாக்கா வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஓடா ஜோக்கர். அரசியல் எப்படி பேசுவாங்க? கூட இருக்கக்கூடிய கூட்டாளி பேசுவாங்களா? அதுக்கு பேர் ரெட்டை வேடம். அரசு ரெட்டை வேடம் தான். வெக்கமா இல்ல? அத நீ பெருமையா சொல்ற. நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? ரெட்டை வேடம் தான் இது. 2 வருஷம் தான். இப்போ 2 வருஷமா வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி கிடையாது. அது மட்டும் இல்ல, கடுமையா விமர்சனமும் பண்ணாங்க. ஏன் அமலாக்கத்துறை அவங்க வீட்டுக்கு போல? ஏன் அவங்கள மேல கூட்டணி வேணும்னு? அது என்னங்க, பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல எல்லாம் ஒரு இடத்துல கூட அமலாக்கத்துறை போய் சோதனை நடத்த மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து எல்லா எதிர்க்கட்சி ஆளு மாநிலங்கள் தேர்தல் நெருங்கி வந்தா இவங்க வந்துடுறாங்க முதல்ல அப்படின்னு சொல்றேன். இப்போ நமக்கு வந்து இந்த வழக்கை பத்தி பேசும்போது அதை ஏன் கேட்கல, இதை ஏன் கேட்கல அப்படின்னு பேச நான் வரல. இந்த புடி நீங்கள் செயல்படுங்கள், இதை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய குறுஞ்செய்தி மெசேஜ் வந்திருக்கு. யார்கிட்ட வந்திருக்கு? இன்றைக்கு தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்திருக்கு. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? அதுக்கான ஆதாரம் அமலாக்கத்துறையிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அமலாக்கத்துறை சொல்லுது. விசாரணையின் போதே சொல்றாங்களா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. இந்த மாதிரி ஒரு விசாரணை அமைப்புகள் விசாரிக்கிற போதே தகவல்களை கசிய விட்டுட்டே இருப்பாங்க. எல்லா தகவலும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி செலக்டிவா கொடுப்பாங்க. நீங்க சொல்றது இதுக்குள்ள எந்த அரசியலும் இல்லன்றீங்க. பாஜகவுக்கு எந்த நோக்கமும் இல்லன்னு சொல்றீங்க. பாஜகவுக்கு இது சம்பந்தமே கிடையாது. நோக்கம் என்ன இருக்கு? தொடர்பே கிடையாது. பாஜகவுக்கு இதுல வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு வச்சுட்டாங்கன்னு நீதிபதியே சொன்னாங்க. கூட்டாட்சியும் இல்ல, அவியலாட்சியும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை இப்படி எல்லாம் விமர்சிக்கலாமா? இது நியாயமா இதெல்லாம்? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்ல. உச்சநீதிமன்ற ஆர்எஸ்எஸ்ல இருக்கீங்கன்னா அதுக்காக உச்சநீதிமன்ற தீர்ப்பை இப்படி விமர்சிப்பீங்களா? உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? உச்சநீதிமன்ற தீர்ப்பை நான் விமர்சிக்கிறேன். உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு நடந்த விஷயத்திற்கான என்னுடைய பார்வையை சொல்லுகிறேன். மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். என்னுடைய பார்வையை சொல்லுகிறேன். அது பார்வை அல்ல, அது விஷம். நீதிமன்றத்துடைய மாண்பை கெடுக்கக்கூடிய விஷம். மேடம், இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். பேசிக்கிட்ட பொழுது ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் பதவியேற்றது தவறுன்னு ஒரு வாதத்துக்கு வந்தார். அந்த துணிச்சலை நான் பாராட்டுறேன். ஏன்னா சொல்லவே இல்லை சார்.
அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்க. நீங்க என்ன கம்பேர் பண்ணாதீங்க, நான் அப்படி பேசவே இல்லை. ஆரம்பிக்கும் போதே பதறாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வெளியில வந்தவுடன் அமலாக்கத்துறை அமைச்சராகவே பொறுப்பேற்கலாமா? அது எவ்வளவு பெரிய பாவம், தவறு அப்படின்னு கொந்தளித்தார் அக்னி. செந்தில் பாலாஜி பொறுப்பேற்றது தவறு அக்னி சொல்லுவார்னா, ஜாமீனில் வெளியில் வந்து அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றது தவறு தானே? சாம்பார் ஆப் எனக்கு அது என்ன, அங்க வந்தா ரத்தம் வந்தா தக்காளி சட்னியா? நான் பேசி முடிக்கிறேன். இறந்து போனவங்களை விடுங்க சார், இன்னைக்கு நடப்பு அரசியல பேசுங்க. ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேச போற. நான் என்ன பேசுறதுங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அக்னி நான் வார்த்தை குறிப்பிட்டு வந்த டிபேட் மட்டும் இல்ல, நீங்க எந்த டிபேட்ல கலந்தாலும் நான் குறிப்பிடுவேன் அக்னி. உள்ள அழுவது தெரியுது, வெளியே சிரிச்சுக்க, என்ன பண்றது? இமேஜ். ஒன்றிய அரசு இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் அப்படின்னு டிடி தினகரன் மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இப்ப டிடி தினகரன் யாருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார்? தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு. இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளை நியமிப்பது யார்? அதுல பிரதமருக்கு சம்பந்தமே இல்லையா? அப்ப பிரதமர் தான் லஞ்சம் வாங்கினார். அப்ப பிரதமர் பதவி விலகணும், அப்படி பேசுவோமா? பாஜக அமலாக்கத்துறை வச்சு ஒரு வேலை பண்ணுது. என்ன வேலை பண்ணுது? நீங்க முதல்ல அப்படி ஒரு ரயில் போறது, உடனே அடுத்த நாளே ஊடகங்களுக்கு ஒரு செய்தியை கசிய விடுறது. 1000 கோடி எக்ஸாக்டா கூட சொல்லல, ரொம்ப கிளவரா சொன்னாங்க. 1000 கோடி அளவுக்கு இதில் நடைபெற்றிருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. அவன் என்ன பேசுறான், என்ன வேணா பேசிக்கோ, கவலையே எனக்கு கிடையாது. உடனே அதை எடுத்து அண்ணாமலை அப்படியே பேசுவார். அப்புறம் மற்ற பாஜக காரங்க பேசுவாங்க, சமூக வலைதளம் முழுக்க பேசுவாங்க. அதுக்கு ஒரு ஹேஷ்டேக் போடுவாங்க, 1000 கோடி கோயப்பல்ஸ் இது ஃபார்முலா. இது ஒரு பொய்யை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்போ இப்ப என்ன ஆகும் தெரியுமா? 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு கொஞ்சமும் வெட்கமின்றி 2G வழக்குல எப்படி ஒண்ணுமே இல்லங்க இப்படின்னு இப்ப கைய வச்சுட்டாங்களோ, எப்படி காமன்வெல்த் வழக்குல ஒண்ணுமே இல்லைன்னு கைய வச்சுட்டாங்களோ, அது மாதிரி கைய வச்சிருவாங்க. நான் எதுக்கும் பயப்படாதவன், நானே திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு, அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த 5 வருஷம் 10 வருஷம் சம்பந்தப்பட்டவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஜெயில கடந்து அந்த அதிகாரிகள் சஸ்பெண்ட் ஆகி பென்ஷன் வாங்காம போய் இதுக்கிடையில சில இடங்கள் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டிருக்காங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இவங்க எதெல்லாம் நடந்ததா சொன்னாங்களோ அதுல எல்லாத்தையும் இவங்க உட்கார்ந்து கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பீஸா இருக்கேடா. 17/10/2017 எஃப்ஐஆர் நம்பர் 07/2017 34 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சி காலத்துல. என்கிட்ட 41 எஃப்ஐஆர் டீடைல்ஸ் நம்பரோட இருக்கு சார். ஆண்டவரே, என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா ஒரு நிமிஷம், என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? லஞ்ச ஒழிப்பு காவல்துறை உள்ள போய் விசாரணை நடத்துறது எதுக்கு தெரியுமா? பாட்டிலுக்கு 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் சில டாஸ்மாக்ல எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இருக்கின்ற பொழுது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை உள்ள போகுது. 34 எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? திமுக ஆட்சிக்கு வருகின்ற போது 7 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 41 எஃப்ஐஆர் தான் இன்னைக்கு கபில் சிபில் அங்க கோட் பண்ணி காட்டுறாரு. நான் இயரோட டேட்டோட சொல்றேன். இப்போ ஒருத்தர் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குனது ஊழல் அப்படின்னு தமிழிசை நம்புவார்கள் என்று சொன்னார். சிலிண்டர் வீட்டுக்கு சிலிண்டர் போடுறவர் 50 ரூபாய் வாங்குறார் சார். நான் மனம் கொடுக்கலாம், தப்பு இல்ல. 500 ரூபாய் கூட கொடுக்கலாம். ஒரு உழைப்பாளி சிலிண்டர் தூக்கிட்டு வர்றார், நான் 100 ரூபாய் கொடுக்கலாம், 200 ரூபாய் கொடுக்கலாம். ஏழைப்பாளைய கொடுக்க முடியாம கூட இருக்கலாம். எல்லோருக்கும் 50 ரூபாய் பிக்ஸ்டு ரேட். அந்த 50 ரூபாய்க்கு ரெசிப்ட் இருக்கா? இந்தியா முழுவதும் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய 50 ரூபாய் மோடிக்கு பங்கு போகுது. என்ன சார் பேசுறீங்க? இததான் அண்ணாமலை அவர்கள் டாஸ்மாக்ல சொன்னாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கு. டாஸ்மாக்ல சொன்னதை நீங்க சிலிண்டர்ல சொல்றீங்க. இல்ல நித்யானந்தன் அவர் என்ன சொல்ல வராருன்னா, இல்ல செந்தில் நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. தம்பி 50 ரூபாய் வாங்குனா ஓடிக்கு போதுங்கறாங்க. இல்ல அது ஏன் சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்ல வராருன்னா, இருங்க சார், என்ன ஏன் அத சொல்ல வராரு? இருங்க மோடி வெறுப்பை உண்டாக்குறது. இல்ல சார், அவர் எதுக்காக சொல்ல வராருன்னா, இப்ப இந்த வழக்க பத்தி எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப டாஸ்மாக்ல ஒருத்தர் அதிகமா காசு வாங்குறாருன்னு சொல்றாங்க. என்ன திரு அண்ணாமலை அவர்கள் கட்டமைச்சாங்க, பாஜக என்ன கட்டமைச்சாங்க? இந்த பணம் எல்லாம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு போகுது, இந்த பணம் எல்லாம் முதல்வருக்கு போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் ஒரு சர்க்காஸ்டிக்கா சொல்ல வராரு. வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷங்க, வேலை பார்க்கறவங்க வாங்குறாங்க நீங்க சொல்றீங்க. இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? அரசாங்கத்தினுடைய பொருள் இல்லையா? அது
எல்பிஜி வாங்குறது யாருக்கும் தெரியாதா? எல்பிஜி வாங்குறது தெரியாதா? அவர் தெரிஞ்சுக்க. பாஜகல இருக்கவங்களும் அதிமுகல இருக்கக்கூடியவர்களும் என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து திரு அண்ணாமலை சொல்றாரு 1000 கோடி ஊழல்னு. அதுக்கு அடுத்த நாள் அமலாக்கத்துறை வந்து 1000 கோடி ஊழல் அப்படின்னுது. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. இந்த வழக்கே வந்து ஒரு முட்டாள்தனமான வழக்கு. எமோஷனல் ஆகாத சிவாஜி, இவங்களையெல்லாம் நம்ம பகச்சிக்கவே கூடாது. இவன் ஃப்ராடா மாமா. 2014 இருந்து 2025 வரை 24 வரை 10 வருடங்கள் எடுத்துப்பாங்களா? அதுல 41 வழக்குகளா? அதுல 30 வழக்குகள் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது போடப்பட்ட வழக்குகளா? 10 வழக்குகள் திமுக, 11 வழக்குகள் திமுக ஆட்சியில் இருக்கும்போது போடப்பட்ட வழக்குகளா? 39 வழக்குகள் வந்து அதிமுக இதுல இருக்கு. கிட்டத்தட்ட 7 வழக்குகள் அப்படின்னு திமுக ஆட்சினா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டாங்கன்னா என்ன கணக்கு? நான் பண்ற டார்ச்சரை பார்க்கும்போது என்னை கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டணும்னு தோணுதுல? உண்மையா சொல்லு. அங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய சேல்ஸ்மேன் 2 லட்சம் ரூபாய்க்கு irregularity பண்ணிட்டாரு, 3 லட்சம் ரூபாய்க்கு irregularity பண்ணிட்டாருன்னு ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி எல்லாத்தையும் ஒரு போட்டு கலக்கி அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து சேர்த்துட்டு இப்போ டாஸ்மாக்ல எம்டியா இருக்கவரை போய் விசாரிப்பாங்க. என்னையா ஜோக் இதெல்லாம்? ஏன்? எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் இருக்காரு திரு நயினார் நாகேந்திரன். அவர் என்ன புனிதரா? உத்தமரா? அவரு 4 கோடி ரூபாய் அவர் மேல என்ன வழக்கு? 4 கோடி ரூபாய் தேர்தல்ல வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக 4 கோடி ரூபாயை அவருக்காக கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லி வழக்கு. அப்ப ECIR ஏன் அவர் மேல பதிவு செய்யப்படல? அவருக்கு என்ன அருகதை இருக்கு? இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்த கேன மாதிரி தெரியுதா? திரு கதிரானந்த் மேல ECIR புகார் இருக்கிறது. அப்ப நயினார் நாகேந்திரன் மேல ஏன் இல்ல? இல்ல சார், இது ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படியே அதிமுக ஏன் பாஜக காலடியில அப்படியே சரணாகதி அடைந்திருக்கிறார்கள்னா அமலாக்கத்துறையிடமிருந்து தப்பிப்பதற்காக. உன் தம்பி எப்படி வாழ்ந்தாங்கிறது முக்கியம், என்ன சாதிச்சா அதுதான் முக்கியம். ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. இதுல அந்த சேல்ஸ்மேன் மேல தானே பிடிக்கணும். அப்புறம் எம்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்னொரு அபத்தம், இன்னொரு டிராமா. அமலாக்கத்துறை இதெல்லாம் செய்யலாமா? தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அதிகாரிகள். கோடிக்கணக்கில் பணம் கிடைக்குதுன்னா குரங்கு வித்துல இருந்து குரலி வித்து வரைக்கும் காட்ட மாட்டான் நானு.